Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று தமிழக அரசியல் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தியை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கையின் பின்னணி என்ன? விவசாயிகள் ஏன் இதை வரவேற்கிறார்கள்? அரசு என்ன செய்ய வாய்ப்புள்ளது? இதனால் ஏற்படும் நன்மைகள், சவால்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலில் பயிர்க்கடன் என்றால் என்ன? விவசாயிகள் விதைகள் வாங்க, உரங்கள் வாங்க, பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் வாங்க, தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க மற்றும் சாகுபடி செலவுகளை சமாளிக்க வங்கியில் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பெறும் கடனே பயிர்க்கடன். இந்த கடன்களை விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு திருப்பி செலுத்த வேண்டும். ஆனால் இயற்கை பேரிடர்கள், மழை இல்லாமை, வெள்ளம், சந்தை விலை சரிவு போன்ற காரணங்களால் பல கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர். இதற்கு அன்புமணி என்ன கூறியுள்ளார்? அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் விவசாயிகள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் பயிர் இழப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் விவசாயிகளின் அனைத்து பயிர் கடன்களையும் தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் விவசாயிகளை மீட்டெடுக்கும் வகையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏன் இந்த கோரிக்கை அன்புமணி வைத்தார்? தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை மாற்றம், வெப்ப அலை, வறட்சி, சில பகுதிகளில் அதிக மழை, பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளின் வருமானம் குறைந்துள்ளது, கடன் சுமை அதிகரித்துள்ளது, வங்கிகளில் நிலுவைக் கடன்கள் உயர்ந்துள்ளன, புதிய கடன் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடன் தள்ளுபடி ஒரு நிவாரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதற்கு விவசாயிகளின் கருத்து என்ன? பல விவசாயிகள் கூறுவதாவது, நாங்கள் கடன் வாங்கியது ஆடம்பர வாழ்க்கைக்காக அல்ல, விவசாயம் செய்வதற்காக. ஆனால் இயற்கை எங்களை ஏமாற்றிவிட்டது. கடன் தள்ளுபடி செய்தால் மீண்டும் விவசாயத்தை தொடர முடியும். இது பலரின் உணர்வாக உள்ளது. விவசாய கடனை தள்ளுபடி செய்தால் அரசுக்கு என்ன சவால்? பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது அரசுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படலாம். அரசு இதற்கான நிதியை எப்படி ஒதுக்கும் என்பது முக்கியமான கேள்வியாக உள்ளது. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் இதற்கு? சில பொருளாதார நிபுணர்கள் உண்மையான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கடன் தள்ளுபடி செய்வது வங்கிகளின் செயல்பாட்டை பாதிக்கலாம். அதே நேரத்தில் விவசாயிகளை காப்பாற்றும் மாற்று திட்டங்களுக்கு அவசியம் என கூறுகின்றனர். இதற்கு எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? பல அரசியல் கட்சிகளும் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்ற கருத்தில் உள்ளன. ஆனால் முழுமையான கடன் தள்ளுபடியா அல்லது பகுதி நேர கடன் தள்ளுபடியா என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை நிலவுகின்றன. கடன் தள்ளுபடி செய்யாவிட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? விவசாயிகளின் மன அழுத்தம் குறையும், புதிய கடன் பெற வழி ஏற்படும், மீண்டும் விவசாயத்தில் முதலீடு செய்ய முடியும், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி அடையும், விவசாய உற்பத்தி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடன் தள்ளுபடி செய்தால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்ன? அரசுக்கு அதிக நிதி சுமை, வங்கிகளுக்கு இழப்பு, எதிர்காலத்தில் கடன் ஒழுங்கு பாதிக்கப்படலாம், அனைத்து விவசாயிகளும் ஒரே மாதிரியாக அடையாளம் காண்பது சிரமமாக இருக்கலாம். அரசு இதற்கு என்ன செய்யலாம்? வல்லுநர்கள் கூறும் சில பரிந்துரைகள்: சில சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முதல் தள்ளுபடி, பெரிய விவசாயிகளுக்கு சலுகை, வட்டி தள்ளுபடி, புதிய வட்டியில்லா பயிர்க்கடன், பயிர் காப்பீட்டை வலுப்படுத்துதல், விவசாய விளைபொருட்களுக்கு நல்ல விலை உறுதி. விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நாட்டின் உணவு பாதுகாப்பின் அடித்தளம். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள், வங்கியில் மற்றும் அனைத்து தரப்பினரும் இணைந்து நீடித்த தீர்ப்பை உருவாக்குவது அவசியம். அன்புமணி ராமதாஸ் வைத்துள்ள இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசு என்ன பதில் அளிக்கிறது? பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பதை வரும் நாட்களில் கவனிக்க வேண்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டுமா அல்லது மாற்று நிவாரண திட்டங்கள் போதுமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.